ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட மனசை காயப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கருப்பு இருந்துட்டு சேதுக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர கோவத்தில் இவங்கக்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு குழந்தைய கூட்டிக்கிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போகிறாங்க. போன உடனே நம்ம அழகரை பார்த்த தமிழ்ச்செல்வி பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே வழியில் நம்ம காட்டச்சி அம்மன் பூசாரி அம்மா போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு சரி பேசிட்டு போகலாம் அப்படின்னு கார்லேருந்து இறங்கி வந்து நம்ம சேதுவை பார்க்கலான்னு வராங்க. வந்த உடனே சேதுவோட முகத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேது எதர்ச்சியாக திரும்பி பார்க்கவும் பூசாரி அம்மா நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து அம்மா நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருப்பா நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறாங்க. நம்ம சேதுவும் அம்மா நான் நல்லா இருக்கேன், இங்கே பாருப்பா உன்னோட வாயில் மட்டும்தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்கிற, ஆனால் நிஜத்தில் நீ நல்லா இல்லை, மனசில் காயமோ வருத்தமோ ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருக்க. உன்னோட குடும்பத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்குப்பா. அந்த விஷயமெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீ ரொம்ப காயப்படுவ. உண்மைகள் சிலதெல்லாம் உனக்கு தெரியாமல் இருக்கு. தெரிஞ்சாலும் நீ யார் மேலே தப்பான ஒரு பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பியிருக்கியோ அவங்கள எல்லாரையும் நீ புரிஞ்சுக்குவாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருப்பா எல்லா விஷயத்தையும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அந்த வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா நீ எதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா, ஆனால் இந்த அம்மன் சொன்னால் நீ கேட்பல, இந்த அம்மன் மேலே நீ மரியாதை வச்சுருந்தா என் கூட வாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட குடும்பத்தையும் கூட்டிகிட்டு இப்போது ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போகிறாங்க. போன உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட குடும்பம் நம்ம சேது எல்லாருமே ஒன்றா போகிறத பார்த்துட்டு ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம சேது கிட்ட போயிட்டு இங்கே பாரு சேதோ, என்னாச்சு சேதோ, எதுக்காக தமிழ்ச்செல்வியை இங்கே கூட்டிகிட்டு வர, இங்கே பாரு சேதோ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, நீ ஒருத்தி கழுத்தில் தாலி கட்டியிருக்க, அது உனக்கு நினப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்க சின்னம்மா உங்கள் மேலே நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, வீட்டுக்கு வந்தவங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி எப்படி நீங்கள் வீட்டை விட்டு அனுப்பலாம், இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆண்டி என்ன ஆண்டி ஆச்சு, யார் அசிங்கப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐஷோ நீ கொஞ்ச நேரம் அமைதியே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காட்டுச்சி அம்மன் இருந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்துட்டு இங்கே பாருங்க ஐயா, உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லி உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருங்கம்மா நீங்கள் எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வந்திருக்கீங்க, இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ தான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காட்டுச்சி அம்மன் பூசாரி அம்மா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நீங்க வேணா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா உங்க சந்தோஷத்துக்காக மற்றவங்களோட சந்தோஷத்தை நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சிட்டு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்கவும் இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இந்த அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பண்ண தப்ப எல்லாத்தையும் இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்ல வந்திருக்காங்களோ, இல்ல இவங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்புனா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே நம்மளை துரத்திடுவாங்க அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் நம்ம சித்ரா இருந்துட்டு மா இங்கே பாருங்கம்மா எதுக்காகம்மா அந்த அம்மா வந்திருக்காங்க, இங்கே பாருங்கம்மா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அவங்க ராஜாங்கம் பெரியப்பகிட்டையோ சேதுக்கிட்டையோ சொல்லிடுவாங்க போலியே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அடியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடி, நானே ரொம்ப பதட்டத்தில் இருக்கேன், நீ பாட்டுக்கு எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம காட்டுச்சி அம்மன் இருந்துட்டு இங்கே பாருங்க ஐயா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு, உங்களை ஏமாற்றிருக்காங்களே, உங்களை ஏமாற்றி ஒரு மகாலட்சுமியை இந்த
வீட்டை விட்டு நீங்க துரத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்க இருந்துட்டு, அம்மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்கம்மா. இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். ஒரு வெத்தலை இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சேதுவும் போய் வெத்தலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இங்க பாருங்க, உங்க வீட்டில் நடந்த ஒரு சில பிரச்சனையால உங்க வீட்டு மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பீங்க. அதுக்கு உங்க வீட்டு மகாலட்சுமி காரணம் இல்லை அப்படின்னு இந்த வெத்தலையில உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வெத்தையில காட்டுறாங்க. காட்டின உடனே அந்த வெத்தையில நம்ம ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இங்க பாருங்கம்மா இவங்க என்னம்மா பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரியா, இந்த வீட்டை விட்டு எப்படியாவது இந்த வீட்டு மகாலட்சுமியை துரத்து விடணும்னு இவங்க 3 பேர் தான் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதையும் நீ ஒரு மாதிரி வீடியோ மாதிரி பாரியா அதில் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு கால் பண்ண சொல்லி நம்ம ஐஸ்வர்யா கிட்ட திட்டம் போட்டு கொடுக்கவும், நம்ம ஐஸ்வர்யாவும் தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து நம்ம தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு மிமிக்ரி பண்ணி பேசுறது அந்த வீடியோவில் இருக்குது. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு அப்படியே பதட்டமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே கோவமா, இங்கே பாருங்க சின்னம்மா, இதெல்லாம் என்ன சின்னம்மா, தமிழ்ச்செல்வி எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு எனக்கு இப்போ தான் புரிய வருது. நீங்கள் ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் நீங்கள் மேலே தமிழ்ச்செல்வியோட ரூமில் பக்கத்தில் இருந்தீங்க. நானும் உங்ககிட்ட கேட்டேன்ல எதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு, இதுக்காக தான் நீங்கள் அங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா பேசுவோம். இங்க பாரு சேதோ, இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க சேதோ, இவங்க சொல்றதை எல்லாம் நம்பாத சேதோ. இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு பொறுக்கலையா? அந்த தமிழ்ச்செல்வி தான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் சொன்னாலா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவே ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசவும், இதை கேட்ட ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, இங்க நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை பார்த்தா எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு எனக்கு இப்பதான் நல்லா புரிய வருது. தமிழ்ச்செல்வி மேல எந்த ஒரு தப்புமே இல்லாம தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோமோன்னு நினச்சி நானே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கேன். இங்கே பாரு, அந்த அம்மாவை ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான், அந்த அம்மா எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோபமாக பேசிக்கிட்டு இருக்கோமோ. இதெல்லாம் கேட்டு காட்டுச்சி அம்மான்னு இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் எங்களோட ஊருக்கு எவ்வளவோ வசதியையும் எவ்வளோ ஏற்பாடையும் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால் அந்த நன்றிக்காக தான் என்னோட அம்மன் என்கிட்ட சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். உங்கள் வீட்டு மகாலட்சுமியை வீட்டை விட்டு துரத்துனது இவங்க 3 பேரு தான். இவங்க 3 பேரும் இந்த வீட்டை கட்டி ஆளணும், இந்த வீடு அவங்க பேருக்கு போகணும், உங்களை எல்லாரையும் நடுத்தெருவில் விடணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமே. அவங்களோட எண்ணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டு இங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன். தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்க முடியல. அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறமும் நான் தப்பு பண்ணலன்னு என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது மாமா. நான் தான் இது எல்லாத்தையும் பண்ணேன். தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் பண்ணனே தவிர நீங்கள் ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலில் உங்களை அடிப்பாங்க, உங்கள் பதவி பறிப்போகும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கர கோவத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அங்கிள், ஈஸ்வரி ஆண்டி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, அது என்னன்னு கூட தெரியாமல் தான் நான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவத்தில் ஐஸ்வர்யா கிட்ட, இங்கே பாரு ஐசு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதுக்காக என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன், என்னோட குழந்தைங்க என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே துரோகத்தை பண்ண வச்சிருக்கே, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா? இங்க பாருங்க மாமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க ரீசெண்டா ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வருத்தப்பட்ட தெரியுமா? நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். ஆனா
நான் ஒரு டைம் ஊருக்கு வரும்போது உங்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகி 2 பேரும் டிவோர்ஸ் கேஸில் கோர்ட்டுக்கு போயிருந்தீங்க. உங்கள் 2 பேருக்கும் எப்படியாவது டிவோர்ஸ் கிடச்சி நான் எப்படியாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை கட்டாயப்படுத்தி திரும்பவும் தமிழ்ச்செல்வி கூட வாழ சொன்னாங்க. நீங்களும் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு முடிவெடுத்துட்டீங்க. ஈஸ்வரி ஆண்டி தான் எப்படியாவது சேதுவோட மனசை மாற்றி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு என்னோட மனசை மாற்றி எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதுபடி எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. இங்க பாருங்க மாமா, நடந்தது நடந்து போச்சு மாமா, இனிமேல் நடக்க போறத மட்டும் பார்க்கலாம் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அப்பதான் இருந்துட்டு இங்க பாருடா, இங்க பாத்தீங்களா பெரியவனு ஒருத்தி வீட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்றானா அதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை உங்க வீட்டுல இருக்கிறவங்களே பண்ணிருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாத என் பேத்திய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்துனீங்களே, உங்களுக்கு மனசாட்சிறது ஒண்ணு இல்லவே இல்லையா? இங்க பாருங்க, எல்லா தப்பையும் பண்ணிட்டு நடந்தது நடந்து போச்சு, இனிமே நடக்க போறதை மட்டும் பார்க்கலாம், என் கூட சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுவும் அவளோட பிறந்த நாளை கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு வேற இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல கேட்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு இங்க பாருங்க ஐயா, என் பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு என் பொண்ணை நீங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு துரத்துனீங்க. இப்போ என் பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் என் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் பொண்ணு தலை நிமிர்ந்து நடப்பா, யார் முன்னாடியும் தலை கொஞ்சம் நெஞ்சு நிற்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாதுமா. இதுக்கு முன்னாடியும் நான் தலை நிமிர்ந்துதாம்மா இருந்தேன். நான் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படலை. அதே மாதிரி இவங்க கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. அதுக்காக தான்மா நான் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருந்திருந்தேன். நான் மட்டும் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருந்தா கண்டிப்பா நான் இந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருப்பேன். ஆனால் அது எனக்கு தேவை கிடையாது. என் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாத குடும்பத்து கூட என்னால் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான்மா நான் இதில் எல்லாத்தையும் பண்ணேன். இப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்கல்ல. இனிமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏதோ என் மனசு ஓரத்தில் ஒரு மாதிரி மனசு குறுக்குறணும் ஒரு பாரமாகவும் இருந்துச்சு. அந்த பாரத்தை என்னோட காட்டச்சி அம்மன் பூசாரி அம்மா தீர்த்து வச்சுட்டாங்க. அந்த காட்டச்சி அம்மன் நேரடியாக என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு என் பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு சொல்லி வச்சுட்டாரு. என் மனசில் இருந்த பாரத்தெல்லாம் குறைச்சி வச்சுட்டாங்க. இனிமே என் மனசில் எந்த ஒரு பாரமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாரு ஐசு, எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண? இங்கே பாருங்க மாமா, நடந்ததை மறந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாமாமா. தமிழ்ச்செல்வி தான் உங்களை விட்டு போயிட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் எதுக்காக நீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல மாமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட உடனே பயங்கர கோவத்துல நம்ம ஐஸ்வர்யாவை பல்லார்னு ஒரு அரைஞ்ச உடனே நம்ம ஐஸ்வர்யா பயங்கர ஷாக்ல பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்க பாருடி, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா? எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம நடந்து போச்சு. இனிமே 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு வாழலாம்னு சொல்ற, உனக்கு அசிங்கமா இல்ல? இப்போ வரைக்கும் உன்னை என்னோட பொண்டாட்டியா ஒரு நிமிஷம் கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையவே கிடையாதுடி. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீதான்னு தெரிஞ்சோம், என் அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம்னு தெரிஞ்சோம், எப்படி உன்னை நான் சும்மா விட முடியும்? என் அப்பா ஜெயிலுக்கு போய் எப்படியெல்லாம் அடி வாங்கினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க சின்னம்மா, நீங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அசிங்கமா இல்லை? எதுக்காக இப்படி இந்த வீட்டோட உப்பை சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா சின்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரிய சேதோ, நான் வேணும்னு பண்ணலை. இந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டில் இருந்த வரைக்குமே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவ சொல்றதை தான் ஏற்றுக்கணும், அவ சொல்றதுதான் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் ஏதோ அடிமையாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணனே தவிர
மாமா இதில் சிக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பதவி பறிப்போகும் அப்படின்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னை மன்னிச்சிரு சேது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாருங்க சின்னம்மா, இதை ஜென்மத்துக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். என் குழந்தைங்களுக்கும் என்னோட பொண்டாட்டிக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண வச்சுருக்கீங்க. உங்களை நான் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க பூசாரியம்மா, நீங்கள் சொன்னது எல்லாமே எனக்கு இப்போ தான் புரியுது. தமிழ்ச்செல்வியோட மனசை புரிஞ்சுக்காம அவள் மேலே துளி கூட நம்பிக்கை இல்லாமல் அவளை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டது மிகப்பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கம்மா. தமிழ்ச்செல்வியோட மனசை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா, அவள் தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படியை கூட மெதிக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போனாயா. ஆனால் இந்த காட்டச்சி அம்மன் பூசாரி சொன்னதுனால மட்டும்தான் அவள் இந்த வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லைப்பா. அவளை நீங்கள் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி என்னென்னமோ பண்ணி அவளை அனுப்பி வச்சிருக்கீங்க இங்கிருந்து. அவளும் ஒரு மனுஷி தானே. 6 மாதத்துக்கு ஒரு முறை அவளை காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனா அவளும் என்ன பண்ணுவா? கண்டிப்பாக இனிமேல் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. அதே மாதிரி உங்களை மன்னிக்கவும் மாட்டா. ஜென்மத்துக்கும் அவள் இனிமேல் தனியாக தான் இருக்க போறா. அவளோட ஜாதகத்துலேயும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ஏதோ சூழ்நிலை காரணமாக எல்லாரும் தமிழ்ச்செல்வியை தப்பாக நினச்சிட்டோம். அதுக்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறபடி நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்ப கோபமா, இங்கே பாருங்க ஐயா, நான் சொல்கிறேன்னு இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. எதுக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்? உங்கள் பையனுக்கும் எனக்கும் எப்போவோ டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதுவும் கிராமத்து வழக்கப்படி. அப்படி இருக்கும்போது உங்கள் பையனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எப்படி எங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரி இல்லைங்க ஐயா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாரு ராஜாங்கம், ஆரம்பத்துல இருந்து உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன். நான் சொல்றது ஏதாவது நீ காதை கொடுத்து கேட்டிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குமா? அதுவும் பையன்கிட்டையும் அப்பா தலைப்பாடா அடிச்சு சொன்னேன். ஆனா அவன் அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிறான். தமிழ்ச்செல்வியை எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி எப்படி நீங்கள் 2 பேரையும் சேர்ந்து வாழ சொல்கிறீங்க? அவளோட மனசு எனக்கு புரியுது. நான் அவள் இடத்துல இருந்திருந்தா கூட இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். நாங்கள் பண்ண தப்பு எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களை மன்னிச்சு நீ ஏற்றுக்க மாட்டியாம்மா? ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கய்யா, என்கிட்ட பணம், எங்கள் வீட்டில் வசதி ஒன்று இல்லாததுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் கேட்குவீங்க. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு உடனே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்பீங்க. அதை மன்னிச்சு நானும் ஏற்றுக்கணும். எங்களுக்குன்னு சுயமரியாதைன்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? எங்களுக்கும் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. பணங்காசு இல்லைன்னா சுயமரியாதை இழந்து தான் வாழணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஊர் முன்னாடி உங்கள் பையன், உன் பிள்ளைக்கு அப்பன் யாரடின்னு என்னை கேள்வி கேட்டபோதே உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களும் பெரியவங்களும் என்கிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழுன்னு சொல்லி சொன்னதுனால மட்டும்தான் திரும்ப அவர் கூட சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவு எடுத்து, ஆனால் அந்த முடிவு எடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு கொஞ்ச நாள்லே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் எனக்கு புரிய வச்சுட்டீங்க. அப்படி இருக்கும்போது திரும்ப எப்படியும் உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அதை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பான எண்ணம் உங்கள் மனசில் இருக்கிறத அதை அடியோடு அழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேது வந்துட்டு, அப்பா என்னோடய வாழ்க்கையில் நானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேனேப்பா. இப்போது என்னோடய வாழ்க்கையை என்னால் எப்படிப்பா சரி பண்ண முடியும்? என்னோடய குழந்தைங்க 2 பேரும் என் வீட்டில் சந்தோஷமாக வளர வேண்டியவங்க இப்போது இங்கேக்கும் அங்கேக்கும் அலையிறதுக்கு காரணம் இங்கே இருக்காங்களே இவங்க 3 பேர் தான் காரணம். இவங்க 3 பேரையும் நம்ம என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, மோகனா அந்த சாட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி
நம்ம மோகனா கிட்ட சொல்லவும் நம்ம மோகனாவும் அந்த சாட்டையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம 3 பேரும், அதாவது ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா, இவங்க 3 பேரு மேலேயும் அப்படியே சாட்டடி அப்படியே பறக்குது. சரியான அடி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. மாமா அடிக்காதீங்க மாமா, ரொம்ப வலிக்குது மாமா, ப்ளீஸ் மாமா அடிக்காதீங்க, அடிக்காதீங்க பெரியப்பா, அடிக்காதீங்க அங்கிள், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கத்தலுமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்க பாருடி என்ன ஆட்டம் ஆடினாங்க இவங்க 3 பேரும், இப்போ இவங்க அடி வாங்குறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி அப்படின்னு சாவித்திரி இருந்துட்டு தாமரை கிட்ட சொல்லவும், தாமரை இருந்துட்டு அம்மா ஆமாம்மா, நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாங்களேம்மா, ஒரு பிச்சைக்காரனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இது தேவைதாம்மா, கர்மான்னு ஒன்று இருக்குதில்ல, இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் கர்மா இப்போ பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பதாம்மா போகிறாங்க. வீட்டை விட்டு போய் இவங்க 3 பேரும் பிச்சை எடுத்து சாப்பிடணும், அதை என்னோட கண்ணால் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, இங்க பாருங்கண்ணே, நீங்க பண்றதுதான் சரிங்கண்ணே, மதனி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இங்க பாருங்க மதனி, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையா? சேது தமிழ்செல்விய உசுறு குசுரா எப்படியெல்லாம் காதலிச்சுக்கிட்டு இருந்தா, எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தவங்களை இப்படி பிரிச்சு வச்சுட்டீங்களே, அது மட்டும் இல்லாம இந்த வீட்டு வாரிசை வேற அங்குக்கும் இங்குக்கும் அழிய வச்சுட்டீங்களே. இந்த வீட்டு வாரிசு இந்த வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா வளர வேண்டியது, இப்போ அந்த வீட்டு வாரிசும் அப்பா பாசம் இல்லாம அம்மா பாசம் இல்லாம இப்படி தவிக்க வச்சுட்டீங்களே. அந்த 2 உசுரும் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடியும் ஏத்து விடவும், இங்க பாருங்க தாச்சி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், பாருங்கண்ணே எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கண்ணே, நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னா இவங்களுக்கு கோவம் வருது, நீங்க பண்றதுதான் சரிங்கண்ணே. அது மட்டும் இல்லாம இவங்க இந்த வீட்டிலேயே இருந்துகிட்டு இந்த வீட்டு உப்பு சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை இன்னமும் இந்த வீட்டிலேயே வச்சிருக்க போறீங்களா? அவங்க தப்பு பண்ண நீங்க இந்த வீட்டிலேயே வச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கன்னு, அவங்கள இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மோகனா இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, எப்படி உனக்கு இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு? சேதுவோட முகத்தை பாரு, அவன் முகத்தை பார்த்தா கூட இப்படி ஒரு துரோகத்தை உன்னால எப்படி அவனுக்கு பண்ண முடிஞ்சது? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு ஒவ்வொரு நாளும் என் கண்ணால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருமா தமிழ்செல்வி, நாங்க எல்லாருமே உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு, நானும் உட்பட என்னோட புருஷன் ஜெயில அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நினைச்சு உன் மேல எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சுதான். ஆனா நீ இப்போ எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மனசு முழுக்க இலகிடுச்சு. என்னை மன்னிச்சிரு தமிழ்செல்வி, உன்னை தப்பா நினைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப காயப்படுறேன். ஆனா அத்தை மட்டும்தான் உன்னோட பக்கம் நின்றாங்க. அத்தை எப்படி உன் பக்கம் இவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நடந்த சூழ்நிலையில இருந்த எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக இருந்ததுனாலதான் நாங்க எல்லாருமே உன் மேல தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒரு பழியை உன் மேல தூக்கி போட வேண்டியதா ஆயிடுச்சு. என்னை மன்னிச்சிருமா தமிழ்செல்வி அப்படின்னு கையெடுத்து கும்பிடவும், இங்க பாருங்க, இங்க இருக்க யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற எண்ணத்துல நான் கிடையாது. இங்க பாருங்கம்மா, இங்கே பாருங்க பூசாரியம்மா, என் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்னை முன்னாடி வச்சுக்கிட்டு என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு இந்த வீட்டுக்கு முன்னாடி நிரூபிச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து தன்னோட குடும்பத்தை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கடா, இனிமே நீங்கள் எப்படியெல்லாம் காயப்பட போகிறீங்க, கஷ்டப்பட போகிறீங்க, நடந்ததெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நாளும் எப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. தமிழ்செல்வியோட மனசை புரிஞ்சுக்காம அவளை காயப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, நீங்க அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்கப்பா, இத்தனைக்கு காரணமா இருந்த இவங்களை சும்மாவே விடக்கூடாதுப்பா, முதல்ல இவங்களை வீட்டை விட்டு துரத்தணும், இவங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கோபமா நம்ம ஐஸ்வர்யாவோட தலைமுடியை பிடிச்சிட்டு தர
தரன்னு வெளியே இழுத்துட்டு போய் விட்டுறாங்க. மாமா இங்க பாருங்க மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக தொட்டு தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியவே வீட்டை விட்டு துரத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நான் உசுருக்கு உசுரா லவ் பண்ண ஒருத்திய என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டீங்க, நீ எல்லாம் யாரடி எனக்கு? இங்க பாருடி, உன் மேல எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படிடி என் மனசார ஏத்துப்ப நானு? உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா திட்டிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் கருப்பு மீதி இருக்கிற 2 பேரையும் தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுறாங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நாங்க பண்ணது எல்லாமே தப்பு தான் மாமா, எங்களை வீட்டை விட்டு அனுப்புனா நாங்க எங்க மாமா போவோம்? உங்களை விட்டா எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு யாருமே கிடையாது மாமா, நாங்க ஒரு அனாதை மாதிரி தானே உங்க வீட்டுல இருந்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி மாமா எங்களை வீட்டை விட்டு துரத்துறீங்க? இங்க பாருங்க மாமா, எங்களை 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்தாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவமா, இனிமே இந்த வீட்டு வாசப்படியை கூட நீங்க யாரும் மிதிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு நம்ம சேதுவையும் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ள போயிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு, அப்பா என்னோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சுங்களேப்பா, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாரிய சேது, உன்னோட வாழ்க்கையில நான் தான்ப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசை மாத்தி எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம